எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மெஸ். இன்னைக்கு நம்ம மெஸ்ல நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல தேவையான காய்கறிகளை சேர்த்துடலாம். நான் எல்லாமே சேம் அளவா தான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு சின்ன கப்ல கேரட், உருளைக்கிழங்கு, நீளமா நறுக்குன பீன்ஸ், ஊற வச்சு எடுத்துக்கிட்ட பச்சை பட்டாணி, அப்புறமா காலிஃப்ளவர். இப்போ இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துட்டு இதை மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கூடவே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு நட்சத்திர கிராம்பு, 3 மிளகு, கூடவே ஒரு பே லீஃப், ஒரு பச்சை மிளகு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு பொடியாக நறுக்குன 2 வெங்காயத்தை சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு பிடி அளவுக்கு புதினா ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை திறந்துட்டு தேவையான மசாலா பவுடர்ஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா பவுடர்ஸோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் மெதுவாக எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்ல வாசம் வர ஆரம்பிக்கும். அந்த மசாலா பவுடர்ஸ் எல்லாம் நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ 1/2 மணி நேரம் கழுவி தண்ணியில் ஊற வச்சிருந்த பஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் அரிசிக்கு நான் இங்கே 1.5 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கடைசி ஸ்டெப்பாக இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இப்போ இதை மூடி போட்டு மிதமான தீயில கரெக்டாக 1 விசில் வர்ற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 1 விசில் வந்ததும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ திறந்து பார்க்க போகிறேன். பெர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்குங்க. நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ரைஸ் எல்லாம் கரெக்டான அளவில் வெந்திருக்கு. ரைஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பெர்ஃபெக்டான பிரியாணி 100% நான் கேரண்டி. இது ரைத்தா, அப்பளம் அது மட்டும் போதும், பெசஞ்சே சாப்பிட்டுடலாம். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம தமிழ் மெஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.